கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் இருதயத்தை அவருக்கென்று கேட்கிறார். ஏனென்றால் ஒரு மனித வாழ்வில் மனித இருதயம்தான் அவருடைய வாழ்வை நடத்துகிறது. ஆகவே இருதயம் மிக முக்கியமான ஒரு பாகமாக காணப்படுகிறது. ஆகவே தான் தேவன் சொன்னார், உன் முழு இருதயத்தோடு தேவனை நேசிக்க வேண்டும் என்று. மட்டுமல்ல, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். நம்முடைய இருதயம்தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறது. ஆகவே நம்முடைய இருதயத்தை நாம் காக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எல்லா காவலோடும் காக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஹல்லேலூயா! ஜீவ ஊற்று புறப்படும். ஆகவே நம்முடைய இருதயத்தை நாம் காத்து கொண்டவர்களாய் காணப்படுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் சுத்தமாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஹல்லேலூயா! மனித வாழ்க்கையிலே அநேக குறுக்கு வழிகளை தேடுகிறோம். சிலர் ஐஸ்வர்யவான்கள் ஆகிறதற்கு சில குறுக்கு வழிகளை தேடி தீவிரிக்கிறார்கள். அது நிமித்தம் தீமையிலே போய் சிக்கிக்கொள்ளுகிறார்கள். இப்படியே அநேக குறுக்கு வழிகளை மனிதனுடைய இருதயம் மனித வாழ்வை நடத்தி செல்லுகிறது என்று பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய இருதயத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். அது மகா கேடுள்ளதாக இருக்கிறது என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆனால் சாலமன் ராஜா சொல்லுகிறார், அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும். இயேசு சொன்னார், இருதயத்தில் சுத்தமாக இருந்தீர்கள் என்றால் தேவனை தரிசிக்கலாம் என்று. ஆகவே நாம் சுத்த இருதயம் உள்ளவர்களாயிருந்து தேவனை தரிசிக்கிறவர்களாயிருப்போம். நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ளுவோம். கர்த்தர் தாமே அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையால் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் எங்கள் இருதயத்தை குறித்து கர்த்தர் எங்களோடு பேசி இருக்கிறபடியால் நன்றி. எங்கள் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ள வேண்டிய கிருபைகளை தாருங்கப்பா. நாங்கள் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தரிசிக்க கிருபை தாருங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.